வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இவனுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல யூடியூப் நடத்துறான்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. போறானுங்க 6 மாசம் லீவ் எடுத்துக்கிறானுங்க, வர மாட்டேங்கிறானுங்க. இப்போ திடீர்னு வரானுங்க. பள்ளி போயிட்டுடும். ஏய் அது அங்கதானே அது ஒன்றும் பண்ணல. அது ஒன்றும் பள்ளி பண்ணல. போயிட்டு விக்கி. பள்ளி போயிட்டு விக்கி. மன்னிச்சிருங்க மக்களே. அதான் பார்த்தீங்களா, நம்ம வீடியோ எடுக்கலான்னு நினைச்சாலே அந்த தடங்கள் வந்துருக்கு. கரெக்டாக வீடியோ பண்ணிட்டு 2 பள்ளி டிஷ்யூம் சண்டை போடுது. செம்ம ஃபைட்டுங்க. ஆமாம். ஆனால் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பள்ளி சண்டை போடுறது என் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அங்கே போயிடுச்சு. சரி விடுங்க. அந்த ரணகலத்துல ஒரு கிளுகிழுப்பு மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் பல்லினா டர்ரு. அதனால பேசிட்டு இருந்தோம். ஓகே. பாப்பாக்கு இல்லை பாப்பாக்கு இல்லை. இது என்னடா இவங்க வரானுங்க போறானுங்க 6 மாசம் வரானுங்க, 2 மாசம் லீவ் எடுத்துக்கானுங்க அப்படி மட்டும் நினைச்சிக்காதீங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் சென்னையில் இருந்தோம், இப்போ வந்து கோயம்புத்தூர் வந்துட்டோம். சென்னையில் இருக்கும்போது மட்டும் பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்காதீங்க. சென்னையில கொஞ்சம் வந்து பாப்பா அப்பதான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, வளர ஆரம்பிச்சா. ஸோ டயர்ட் ஆயிரும், பாடி டயர்ட் ஆயிடுது. ஸோ இங்க ரொம்ப பிஸி, டைம் சுத்தமா இருக்கிறது இல்ல. குட்டி வேலை ஒர்க்கு அது இது சுத்தமா பார்த்தா நைட் ஆயிடுது, பார்த்தா விடிஞ்சிருது, பார்த்தா நைட் ஆயிடுது. அது தூங்கிட்டு இருந்தா அப்படிதான். தூக்கமே இல்லைங்க, தூக்கமே கிடையாது. நைட்லாம் தூக்கம் இல்லை. காலையில் 8 மணிக்கு படுத்தாங்கன்னா அடுத்த நாள் நைட் 10 மணிக்கு எந்திரிக்க மாட்டாங்க. அதை போய் பார்த்துக்கலாம். சரி, இப்போ என்னடா திடீர்னு வந்து என்னடா வித்த காமிச்சிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. திடீர்னு வரல. சரி, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. எங்க குட்டி பிறந்து 6 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு ஒரு சும்மா கேக் கட்டிங் மட்டும் அதை வந்து இது பண்ணலான்ட்டு. சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம் மந்த்லி நம்ம கேக் கட் பண்ணி போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு அடிச்சு ஒரு வியூஸ்னு பார்த்தோம். பட் ஃபர்ஸ்ட் மந்த் மிஸ் ஆயிடுச்சு, செகண்ட் மந்த்தும் மிஸ் ஆயிடுச்சு, செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்தும் மிஸ் ஆயிடுச்சு. அதனால கண்டினியூ பண்ண முடியல. ஓகே, 6th மந்த்ல வந்து அப்புறம் பண்ணிக்கலாம். சரி, அப்போ அவளுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும், அவளோட செட்டையும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம் சொல்லிட்டு தான். இப்போ அவள் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுறா எங்களோட. ஸோ அவளுக்கு நல்லாவே தெரியுது. கேக் கட் பண்ணால் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஏதோ இன்டூவாக ஃபீல் பண்ணுவாள். அதனால கட் பண்ணலாம் மேடம் சொல்லிட்டாங்க, கேட்டுக்கோங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு கரெக்டாக என்னோட குழந்தை வந்து October 9 பிறந்துச்சு. இன்னைக்கு April 9. ஸோ 6 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த வீடியோ எனக்கு நைட்டு கேக் கட் பண்ணுவோம். நான் இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது கேக் கட் பண்ணிட்டு வந்துடுவேன். கேக் கட் பண்ணிட்டு அங்கேயே சாப்பிட்டு வந்துடுங்க. வீட்டில் வந்து கழுவுறதுக்கு மட்டும் எடுத்துடுவாங்க. கேக் வாங்கிட்டு வந்து நைட்டு தான் வெட்டுவோம். ஸோ நைட்டு வெட்டிட்டோம்னா இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும். April 10 வரும். ஸோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எங்க குட்டியை பிளஸ் பண்ணுங்க. ஸோ கண்டினியூ நாங்கள் வீடியோஸ் ரெகுலராக போடுவோன்ற ஒரு நம்பிக்கை சொன்னீங்க. எனக்கு நல்லா தான் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக அந்த ஃபோக்கஸ்டாக கண்டினியூ பண்ண முடிய மாட்டேங்குது. அதான் நீங்கள் பிரச்சனை. பட் புரியுது. அஃப்கோர்ஸ் வந்து இப்போதான் ஜஸ்ட் வந்திருக்கோம், பார்ப்போம், பண்ணுவோம், நம்பிக்கை. அதானே வாழ்க்கை. எஸ் கண்டிப்பாக. ஓகே, நம்ம அடுத்தடுத்தது கேக் கட்டிங், அந்த கட்டிங், இந்த கட்டிங்கோட வீடியோவோட கண்டினியூ பண்ணுவோம். முடி கட்டிங் அவ்வளோதாங்க. நாங்கள் அப்படியே நெக்ஸ்ட் பார்ட்டில் அப்படியே அட்டாச் பண்ணுறோம். பாய் பாய். டாடா. டாடா சொல்லக்கூடாதுல்ல. டு பி கண்டினியூ. என்ன கேக் வாங்கிட்டு வந்தாச்சா? ஆமாம், ஆக்சுவலாக நான் வந்து கடைக்கு போக முடியல. என் ஃப்ரெண்ட் சொன்ன அவனுக்கு வந்து கொடுத்துட்டு ஆஃபீஸ் போட்டேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் த கேக். வாவ், சூப்பர். ஸோ பட்டுக்குட்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. டேட் அண்ட் இன்னைக்கு டாட்டர் வந்து ஒரே கலர் ட்ரெஸ்ஸு. ஒன்றும் தெரியல. அன்வான்ட் திங்ஸ். हम लोग नोकदा सामी के सॉरी एटलामा हैप्पी बर्थडे टू यू, हैप्पी बर्थडे टू यू, हैप्पी बर्थडे डियर बेटी.
கையில ஒரு வேணாம், வேணாம். வேண்டாம். சரி. நோண்டு வைங்க. ஆ ஆ பிடிச்சுக்கோ. டிஷ்யூ எடுப்பாங்க. டிஷ்யூ. இந்த கவர் டிஷ்யூ இங்க வெட்டி சொல்ல அது சொல்லுங்க. லபக்குன்னு எடுத்துட்டான் கையில. அப்படியே பிடிச்சு பிடிச்சு. அது ஒவ்வொரு குழந்தையும் அப்படித்தான் போட்டு பிணைந்து இல்ல கேக்குள்ள விட்டாங்க கைய. கேக் பிடிச்சிட்டா இப்படி. அதான் கேக்குள்ளே புடிச்சிட்டாங்களா? அப்படியே சரி பிடிச்சிருச்சு. சரி. அந்தம்மா எது கிடைக்கும் தான் இருந்தாங்க. ஒரு நல்ல சீக்கிரம் போயிட்டாங்களா ஒரு பீஸுக்கு. பாரு, பாரு, பாரு. அது ஒண்ணு உள்ள இருக்கு.